வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். 11ஆம் இடம் பலமானால் 2ஆம் தாரம் அமைமா பற்றி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், 11ஆம் இடம் வலுத்து இருந்தாலே அவங்களுக்கு மறு திருமணம் ஆகிடுமா, 2ஆம் திருமணம் வரைக்கும் போயிடுவாங்களா அப்படின்னு பயம் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வரன் பார்க்குறாங்க, பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்க்குறாங்க அப்படின்னாலும் அவங்க பாருங்கள், ஜாதகம் பொருத்தம் பார்க்க வரும்போதே இப்போ 11ஆம் இடம் வேறு வலுத்து இருக்குங்க, பின்னாடி திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வந்து ஏதாவது வேறு ஏதாவது மறு திருமணம் வரைக்கும் ஏதாவது போயிடுவாங்களா, இந்த மாதிரிலாம் பயமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இவங்களுக்கான பதிவு நான் இந்த பதிவில் சொல்கிறேங்க. இப்போ மறு திருமணம் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 11ஆம் இடம் வலுத்து இருந்தால் மட்டும் இல்லைங்க, மறு திருமணம் வரைக்கும் போகாதுங்க. ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம், அதாவது கலஸ்தரஸ்தானத்துக்கு வந்து 2ஆம் கலஸ்தரஸ்தானமாக வரக்கூடிய இடம் 11ஆம் இடம், அது உபஜயஸ்தானமாகும். சரிங்களா? இந்த 11ஆம் இடம் வலுத்து இருந்தாலே அவங்களுக்கு மறு திருமணம் வரையும் ஆயிடுமா அப்படின்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதருக்கு பாருங்க 11ஆம் இடம் நல்ல பலமாக இருக்கணுங்க. பலமாக இருந்தால் தான் அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே அவங்களுக்கு அது மூலியமாக தான் இருந்து தான் வரும். சரிங்களா? தொழில் செய்கிறாங்க, எந்த விஷயத்துல இருந்தாலும் ஒரு ஜாதகருக்கு லாபம் கிடைக்கணும், மேலே மேலே லாபம் கிடைக்கணும் அப்படின்னாலும் அந்த 11ஆம் அதிபதி தரக்கூடிய அமைப்பாகும். இந்த 11ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு எப்படிங்க அந்த லாபம் அவங்களுக்கு கிடைக்கும்? அப்படிங்கிறதுனால 11ஆம் இடம் வந்து நல்ல அமைப்பில் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த ஜாதகருக்கு மூத்த சகோதரங்க இருக்காங்கன்னா 11ஆம் இடத்தையே எடுப்போம். இந்த மாதிரி அமைப்பில் எத்தனையோ விஷயத்தில் வந்து அந்த 11ஆம் இடத்துல இருந்து எடுக்கிறோம். இப்போ மறுத்தாரம் அப்படின்னு எடுத்தால் அது மட்டும்தான் அதில் இருக்கா அப்படிங்கலாம் கிடையாதுங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த விதத்துலையும் நாம் சேர்த்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து மறு திருமணம் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு அமைப்பு இருக்குது, 11ஆம் இடம் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது முதல் கலஸ்தரஸ்தானமாகும். மறு கலஸ்தரஸ்தானம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டால் 11ஆம் இடத்தை எடுத்துக்கணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் அந்த 11ஆம் இடம் வருதே தவிர 11ஆம் இடம் வலுத்தாலே அவங்களுக்கு மறு திருமணம் ஆயிடுமா அவங்களாம் கிடையாதுங்க. சரிங்களா? இப்போ மறு திருமணம் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்ந்து இருந்தால் மட்டுமே தான் அவங்களுக்கு வந்து மறு திருமணம் வரைக்கும் போகக்கூடிய அமைப்புங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, மறு திருமணத்துக்கு போகிறாங்க அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு சண்டை சச்சரவு இந்த மாதிரி ஆகி வேண்டாம் அப்படின்னு டைவர்ஸ் வரைக்கும் போய் மறு திருமணம் செஞ்சு அந்த திருமணம் வந்து வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருந்து அது மூலிமா அவங்களுக்கு குடும்ப விருத்தி, மேலே மேலே வசதி வாய்ப்பு, குடும்பம் நல்ல பேர் சொல்கிற மாதிரி வருது அப்படின்னா அது ஒரு வித அமைப்பு. அது என்னன்னு அதையும் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ மறு திருமணம் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது நான் சொல்கிறது வந்து பொண்ணுக்கும் சரிங்க பையனுக்கும் சரிங்க, நான் சொல்கிறது பொருந்தும். சரிங்களா? இப்போ வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருடைய குடும்பஸ்தானம் ஆகும். அந்த குடும்பஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது, அடுத்தது பாவ கிரகங்கள் பார்ப்பது, அடுத்தது அந்த குடும்பாதிபதி பாதிக்கப்பட்டு இருப்பது, இது எல்லாமே அந்த குடும்பஸ்தானத்தை பாதிக்கக்குள்ளாக்கக்கூடிய தன்மைங்க. சரிங்களா? அடுத்தது லக்னத்துக்கு 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். ஆண் ஜாதகத்துக்கு வந்து மனைவியை பற்றி சொல்லக்கூடிய இடம், குறிக்கக்கூடிய இடம் வந்து 7ஆம் இடம். பெண் ஜாதகத்துக்கு கணவரை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில். சரிங்களா? அடுத்தது லக்னத்துக்கு 8ஆம் இடம். பெண்ணுக்கு வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கன்னா மாங்கல்ய ஸ்தானமாக வரும். ஆண் ஜாதகத்துக்கு பாருங்க, அது ஆயுள் ஸ்தானமாக வரும். அதனுடைய அதிபதியும் இடமும் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில். இப்போ நான் பாதிப்பு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னென்ன அப்படின்னா இப்போ 2ஆம் இடத்துக்கு சொன்ன மாதிரி தாங்க. அது என்ன அப்படின்னா 7ஆம் அதிபதி போய் நீச்சமாகவோ வக்ரமாகவோ அல்லது பாவ கிரகங்களுடைய சேர்க்கையிலையோ அல்லது வக்ரம் ஆகாமல் ராகு கேதுக்களுடைய ஒரே நட்சத்திரம் ஒரே பாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் பாதிக்கக்குள்ளாக்குற தன்மை தாங்க. சரிங்களா? அடுத்தது அவர் நீச்சமாக இருக்கிறது, அடுத்தது லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய சேர்க்கை அந்த இடத்துல போய் இருக்கிறது, இது எல்லாமே பாதிக்கக்கூடிய தன்மை. 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் அதே போல் அந்த 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பாவ கிரகங்கள் இருப்பது பார்ப்பது, இது எல்லாமே பாதிக்கக்கூடிய தன்மையாகும். இந்த மாதிரி அமைப்பு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சேர்ந்து பாதித்து இருந்து ஏதாவது இன்னப்ப சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்து ஆண் ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகத்துக்கு கலஸ்தரக்காரகனான சுக்கிர பகவான், ஆண் ஜாதகத்துக்கு கலஸ்தரக்காரகன் சுக்கிர பகவான் ஆவார். அவரும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருந்து அப்போ அவங்களுக்கு வந்து 11ஆம் இடம் வலுத்திருந்து 11ஆம் அதிபதியும் பலமாக நின்று திசை நடக்குது அப்படின்னா
திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு தாங்க மறு திருமணம் வரைக்கும் போயிடுவாங்க. 11ஆம் அதிபதி திசை வலுத்து நடக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி குடும்பஸ்தானம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், அதங்களுடைய அதிபதிகள் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்து அப்போ 11ஆம் அதிபதி வலுத்து நின்று திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் மறு திருமணம் வரைக்கும் போயிடுவாங்க. சரிங்களா? எடுத்த உடனே 11ஆம் இடம் வலுத்து இருக்கு, அதனால அவங்களுக்கு அவருடைய திசையும் திருமணத்துக்கு பிறகு வருது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த திசையில பிரச்சனை சண்டை சச்சரும் வந்துகிட்டு இருக்கு, அதனால மறு திருமணம் வரைக்கும் போயிடுவாங்களாம்னா நம்ம யோசிக்க வேண்டாம். இப்போ நான் சொன்ன மாதிரி 2, 7, 8ஆம் இடங்கள் பாதிக்கப்பட்டு 11ஆம் இடம் வலுத்து திசை நடந்தால் மட்டும்தாங்க அவங்களுக்கு மறு திருமணம் வரைக்கும் போயிடும். சரிங்களா? இது கூட பாருங்க, ஒரு சிலருக்கு வந்து 11ஆம் அதிபதி வலுத்து திசை நடந்தும் இங்க நான் சொல்றேன் 2, 7, 8ஆம் இடங்கள் பாதிக்கப்பட்டு அந்த திசை, அதாவது 11ஆம் அதிபதி திசை நடக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் பட்சத்தில் சண்டை சச்சரவிலே தான் இருப்பாங்க. அந்த திசை முடிகிற வரைக்கும் மறு திருமணம் வரைக்கும் போக மாட்டாங்க. மறு திருமணம் வரைக்கும் போக மாட்டாங்க. அந்த திசா காலங்கள் முடிய வரைக்கும் ஒரே வீட்டில இருந்து சண்டை சச்சரவு போட்டுக்குவாங்க, ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, அல்லது பிரிஞ்சு இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால சண்டை சச்சரவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு, கலஸ்தரஸ்தானம், மகளிஸ்தானம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ 11ஆம் அதிபதி வலுத்து திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு மறு திருமணம் வரைக்கும் போகல, ஆனால் ஒரே வீட்டில இருந்து சண்டை சச்சரவு போட்டுக்கிறது, பிரிஞ்சு வாழ்றது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க ஏதாவது ஒரு விதத்துல 2, 7, 8 இந்த ஸ்தானத்தையோ அல்லது இந்த ஸ்தானாதிபதியிலையோ அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்கள் சாரம் பெற்றிருப்பதோ அல்லது பார்வை செஞ்சிருப்பதோ இந்த மாதிரி, அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் இணைந்து இருப்பதோ, ஏதாவது ஒரு விதத்தில் இந்த 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் அல்லது அதனுடைய அதிபதிகளுடைய சம்பந்தம் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் அல்லது இந்த இடங்கள்ல குரு பார்த்திருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா அப்போ 11ஆம் அதிபதி வந்து வலுத்து திசை நடக்குது அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு மறு திருமணம் வரைக்கும் போகாம அவங்க வந்து சண்டை சச்சரவிலே இருந்துட்டு அந்த திசை முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒன்று சேர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரி அமைப்பும் 1, 2 இருக்கு. சரிங்களா? அவங்களுக்கு பாருங்க மறு திருமணம் வரைக்கும் போகாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான 12ஆம் இடம் வரும். லக்னத்துக்கு 12ஆம் இடம் வரும். அந்த 12ஆம் இடம் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா மறு திருமணம் குடும்பம் அப்படின்னு அவங்க ஆகணும், அந்த குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அப்போ வந்து அந்த 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான லக்னத்துக்கு 12ஆம் இடமும் பலமாக இருக்கும் பட்சத்தில் தான் அவங்க 2ஆம் திருமணம் செஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அந்த இடம் 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்து 11ஆம் அதிபதி வலுத்து திசை நடக்குது அப்படின்னா இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கிரகம் அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களோ அல்லது குருவோ அந்த 2, 7, 8ஆம் அதிபதிகளோட அந்த இடத்தோட ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டு அமைப்பில் இருந்து அப்போ 11ஆம் அதிபதி திசை நடக்குதுன்னா அந்த திசை முடிகிற வரைக்கும் சண்டை சச்சரவு பிரிஞ்சு வாழ்றது, அப்புறம் அந்த திசை முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. சரிங்களா? ஆனால் மறு திருமணம் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் இப்போ அதுக்கு மேலே சொன்னேன் இல்லைங்களா, 12ஆம் இடமும் வலுத்து இருக்கும், 11ஆம் இடமும் வலுத்திருக்கும். அப்போ 2, 7, 8ஆம் இடங்கள் அது அதிபதிகள் பாதிக்கப்பட்டு அப்போ 11ஆம் அதிபதியுடைய திசை நடக்குதுன்னா அப்போதான் அவங்களுக்கு 2ஆவது திருமணம் போய் அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா முதல் திருமணம் பிரச்சனையாகி ரொம்ப கவலையில இருந்து திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினச்சி இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த முதல் திருமணமே கஷ்டத்தில் இருந்துட்டான், இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த கஷ்டத்தையும் சேர்த்து பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தும் அவங்களுக்கு மறு திருமணம் ஆகி அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். பிள்ளை குட்டிங்களோட இருந்து வசதி வாய்ப்பு மேலே வசதி வாய்ப்பு, சொத்தெல்லாம் வாங்குறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்களா மறு திருமணம் செஞ்சு அவங்களுக்குலாம் பாருங்க 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான லக்னத்துக்கு 12ஆம் இடமும் அந்த அதிபதிகளும் நல்ல பலமாக இருக்கும் பட்சத்தில் சுப கிரகங்கள் பார்த்திருப்பது, சுப கிரகங்கள் சேர்ந்திருப்பது, இந்த மாதிரி அமைப்புல அந்த 12ஆம் இடம் இருந்து 11ஆம் அதிபதி வலுத்து இருக்கும் பட்சத்தில் அவருடைய திசாக்காரங்களை மறு திருமணம் செஞ்சு நல்லா பிழைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக உண்டுங்க. இந்த மாதிரி எடுத்த உடனே வந்து 11ஆம் இடம் வலுத்து இருக்கு, அதனாலேயே அவங்களுக்கு மறு திருமணம் ஆகிடும், பிரச்சனை வந்துடும், சண்டை சச்சரவு வந்துடும் அப்படின்லாம் நம்ம பார்க்காம அது வருமா, அந்த சண்டை பிரச்சனைகள் வருமா, மறு திருமணம் ஆகுமா இல்லையா அப்படின்னா நம்ம இத்தனை விஷயத்தையும் சேர்த்து வச்சு தாங்க பார்க்கணும். சரிங்களா? எடுத்த உடனே நம்ம பார்க்கக்கூடாது. சரிங்களா? அதுவே பாருங்க இந்த 2ஆம் இடமும் நல்லா இருந்து 7ஆம் இடமும் நல்லா இருந்து, ஏன்னா நாம பாதிக்காம அதை பார்க்காம 11ஆம் இடத்தை மட்டும் பார்த்து ஜாதகத்தை வேண்டாம்னு சொல்லிடுவோம். ஆனா எங்களுக்கு பாருங்க 11ஆம் இடமும் நல்லா இருக்கும், வலுத்து இருக்கும். அவங்களுக்கு பாருங்க 2ஆம் இடமும் குடும்பஸ்தானமும் அதனுடைய அதிபதியும் நல்லா இருக்கும்.
ஏதாவது ஒரு விதத்தில் நல்லாவே இருக்கும். அடுத்தது 7ஆம் இடமும் நல்லா இருக்கும், 8ஆம் இடமும் நல்லா இருந்து அப்போ அவங்களுக்கு 11ஆம் அதிபதி வலுத்து திருமணத்துக்கு பிறகு திசை நடக்குது பாருங்க. அவங்களுக்குலாம் பாருங்க நல்ல வசதி வாய்ப்பு, மேல் வளர்ச்சிகள் இந்த மாதிரிலாம் ஆயுது. ஏன்னா திருமணம் ஆகும் முன்னாடி வந்து அவங்க ஒரு வாடகை வீட்டில் சுமாரான வாழ்க்கையை வளர்ந்துருப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகு பாருங்க இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம்லாம் நல்லா இருந்து 11ஆம் இடமும் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு 11ஆம் அதிபதி திருமணத்துக்கு பிறகு 11ஆம் அதிபதி திசை நடக்குதுன்னா அவங்களுக்கெல்லாம் பாருங்க நல்ல வளர்ச்சி மேலே வந்து குடும்ப விருத்தி ஆகிறது, மேலே வளர்ச்சி ஆகுறது, வசதி வாய்ப்பு நிறைய வீடு வாங்குறது, சொகுசாக இருக்காங்கலாம் சொல்கிறாங்களா, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி அமைப்புலாம் அவங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? எடுத்த உடனே 11ஆம் இடத்தை மட்டும் நாம் பார்க்காம மற்ற இடங்களும் சேர்த்து பார்த்தே நம்ம பலன் எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா முதல்ல வந்து மறு திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி, 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி, 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி, அடுத்தது ஆண் ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆண் ஜாதகத்துக்கு கலஸ்தரக்காரனான சுக்கிர பகவானும் இந்த கிரகங்கள்லாம் பாதிக்கப்பட்டு 11ஆம் அதிபதி வலுத்து திசை நடக்குது. 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான லக்னத்துக்கு 12ஆம் இடமும் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தாங்க மறு திருமணமாகி இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பெண் ஜாதகமாக இருந்தால் இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடமெல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த பெண்ணுடைய ஜாதகமான பெண்ணுக்கு வந்து கலஸ்தரக்காரகனான செவ்வாய், அந்த செவ்வாயும் பாதிக்கப்பட்டு இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி 11ஆம் இடம், 12ஆம் இடம் வலுத்து அமைப்பில் 11ஆம் அதிபதி திசை நடக்குது அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு தான் பிரச்சனையாகி மறு திருமணம் வரைக்கும் போவாங்க. சரிங்களா? இதுதாங்க மறு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 11ஆம் இடம் மட்டுமே காரணம் இல்லை. அவங்களுடைய ஜாதகத்தில் மெயினாக குடும்பஸ்தானம், கலஸ்தரஸ்தானம், மாங்கல்யஸ்தானம் இது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் மட்டுமே தான் மறு திருமணம் வரைக்கும் போக முடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.